ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். இன்னைக்கு 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற அனுபவிக்க போகிறோம். பவபயஹரண வந்தித சரண ரகுகுல பூஷண ராஜீவலோச்சன ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரிநாராயண ஆத்மா ராமா ஆனந்த ரமண ஆனந்த ரமண. எல்லா தோழிகளையும் எழுப்பிண்டா ஆண்டாள் நாச்சியார் இப்போ கண்ணனுடைய திருமாளிகை அடைய போகிறார். அது யாருடைய திருமாளிகையா? நந்தகோபனுடைய திருமாளிகையாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில். ஏன் கண்ணனுடைய கோயில்னு சொல்லப்படாதோ? சொல்ல மாட்டாளா? ஏன்னா கண்ணனுக்கு நந்தகோபன் குமரனாக இருக்கிறது தான் பிடிக்குமா? எப்படின்னா, தயரதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி, ராமனையன்றி மற்றிலேன்னு சொல்லலை, தயரதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே. ஏன்னா பெருமாளுக்கு அப்படி தான் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள பிடிக்குமா. யுத்தம் முடிஞ்சுது, ராமராவண யுத்தம் முடிஞ்சு ராவணவதமாயி அயோத்திக்கு திரும்பி வரா. புஷ்பக விமானத்தில் சீதா பிராட்டியை ஏற்றிண்டானா ராமன். எல்லாரும் ஏறிக்கிறா கூட. அயோத்தி கிட்ட வரா. அப்போ சரையு நதியை பார்க்குறானா. அப்போ சொல்கிறானா, சீதே இந்த சரையு நதியை பார். இந்த சரையு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற என்னுடைய தந்தையாரினுடைய நகரத்தை பார். இந்த அயோத்தியா பட்டணத்தை நீ பார்க்கணும். யாரோட பட்டணம் தெரியுமோ? அது என்னுடைய திருத்தகப்பனார் தசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜதானி அப்படின்னு காமிக்கிறானா. அவர் தசரதனுடைய அந்திம காலமெல்லாம் ஆயிடுத்து. ஆனாலும் என்ன சொல்கிறான் எம்பெருமான், தசரதனுடைய ராஜதானியை பார், என்னுடைய திருத்தகப்பனாருடைய ராஜதானியை பார், சேவிச்சுக்கோ அப்படின்றானா. நமஸ்காரம் பண்ணிக்கோ, பத்திரமா 14 வருஷம் கழிச்சு நம்ம இங்கே வந்திருக்கோமே, சௌக்கியமாக இருக்கோமே, சேவிச்சுக்கோ அப்படின்றானா. ஏஷசா திருஷ்யதே தியோத்யா ராஜதானி பிதுர்மம ராஜதானி பிதுர்மம. நந்தகோபன் திருமாளிகை நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ராஜதானி பிதுர்மம. சரி, இங்கே போய் எழுப்புறாளே, யாரை எழுப்ப போகிறா? கண்ணனை எழுப்ப போகிறா. சாதாரணப்பட்டவனா கண்ணன்? ஒரு ரத்னம், ஒரு பெரிய புதையல் இருக்குன்னா அந்த புதையலை எப்படி காவல் காப்பா? அப்படியே பயங்கர கட்டு காவலுமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி காவல் காப்பா இல்லையா? எப்படி காவல் காப்பாளா? ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த சேத்து சமுத்திரத்தில் சேத்து பந்தனம் ஆயிடுத்து. அணை கட்டி இலங்கைக்குள்ளே பிரவேசிச்சுட்டா ராமலக்ஷ்மணாலும் வானர வீரர்களும். ராவணன் யோசிக்கிறானா, நின்றுண்டு அந்த உப்பரிக்கை மேலே நிற்கிறானா, நின்றுண்டு பார்க்குறானா. தன்னுடைய அமைச்சர்களை சுகசாரணர்னு 2 பேர் இருக்காளா, அவரை கூப்பிடுறானா. நான் இந்த சமுத்திரத்தில் இவ அணை கட்டுவான்னு நினைக்கவே இல்லை, ஆனால் அணை கட்டிட்டா. இது ரொம்ப செயற்கரிய செயல்தான். இப்போ நம்மளுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியணும் தெரியுமோ? இப்போ வந்திருக்கிறவாளோட ஆயுதங்கள் என்னென்ன இருக்குது, படைபலம் எப்படி இருக்குது, இந்த ராமலக்ஷ்மணாவோட பராக்கிரமம் எப்படி, அந்த வானர வீரர்கள்லாம் வந்திருக்காளே அவளோட எண்ணிக்கை எவ்வளோ, எப்படி அவளுடைய ரெடினஸ் எப்படி இருக்குது, தயார் நிலையில் இருக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் போய் வேவு பார்த்துன்னு வரணும். மாறு வேஷம் போட்டுட்டு போங்கோ அப்படின்னு சுகன் சாரணர்னு 2 அமைச்சர்களை அனுப்புகிறான். அவள் 2 பேரும் என்ன பண்ணுறாளாம், வானரா மாதிரி வேஷம் போட்டுட்டு போகிறாளாம். விபீஷணன் பார்த்துட்டான். இவா இந்த வானரப்படைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்க்குறாளாம். ஒரு பக்கம் பார்த்தா அங்கேருந்து அணை கட்டின இடத்துலேருந்து வானர கூட்டம் வந்துகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா காட்டுக்குள்ளே ஒரு வண்டின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி எண்ணவே முடியாத அளவுக்கு வானர கூட்டங்கள்லாம் தங்கியிருக்கான். பூந்தோட்டத்தில் தங்கியிருக்காளாம், காட்டில் தங்கின்னு இருக்காளாம். ராமரை சுற்றி வியூகம் அமைச்ச மாதிரி அந்த வானர வீரர்கள்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காளாம். இந்த பக்கம் விபீஷணன், அந்த பக்கம் சுக்ரீவ மகாராஜா அரண் அப்படியே பெரிய ஒரு புதையில காக்கிறதுக்கு ஒரு அரண் அமைக்கிற மாதிரி அப்படியே நின்றுருக்காளாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே இவ்வளவு தூரம் இப்படி இவாள்லாம் அப்படியே கட்டும் காவலுமா ராமனை பாதுகாக்கிறாளே, இதெல்லாம் மீறி ராம லக்ஷ்மணால் மேலே யாராவது கை வைக்க முடியுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போதே விபீஷணன் பார்த்துட்டானா. இவா மாறு வேஷத்தில் வந்திருக்கான்னொடனே தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போகிறானா.
இழுத்துன்னு போய் ராமர் முன்னாடி நிற்க வச்சுறானா. அப்போ ராமபிரான் சொல்கிறாரா, என்னப்பா உங்கள் அரக்கர் தலைவன் அனுப்பினாரா, ராவணேஸ்வரன் அனுப்பினாரா, பாருங்க ஏதாவது பார்க்கறதுக்கு மீதி இருக்கா, எல்லாம் என்னென்ன இருக்குது, எத்தனை படை பலம் ஆயுத பலம் எல்லாத்தையும் பார்த்துட்டேலா, இன்னும் ஏதாவது பார்க்கலன்னா விபீஷணன் காட்டுவார் பாருங்கோ, உங்கள் அரக்கர் தலைவன்கிட்ட போய் சொல்லுங்க நாங்கள் தயாராக இருக்கோம் போருக்கு அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன்ட்ட சொல்கிறான். ஒற்றர்களாக வந்திருக்கா இவாளை கொல்லப்படாது, இவாளை விட்டுன்னவனே என்ன தெரியுமா சொல்கிறாளா அவள் ரெண்டு பேரும் வந்தது ராவணனுடைய பாசறையிலேருந்து வந்திருக்கா, ராவணனுடைய அமைச்சர்களாக வந்திருக்கா. ராமனை பார்த்து என்ன சொல்கிறா, வெற்றி வாழ்த்து சொல்கிறாளா இப்போவே. ஜெயேதி பிரதனந்தியைத்தவ் ராகவம் தர்மவத்சலம் ஜெயேதி உனக்கு வெற்றி உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும்னு அவள் அறியாமே வந்துவிடுத்தான் வாயிலேருந்து. வந்துட்டு இங்கே வந்து ராவணன்ட்ட சொல்கிறாராம், அரக்கர் தலைவனே நாங்கள் சொல்கிறத கோச்சிக்காமல் கேட்கணும். ஒரு நிதியை நோக்குவாரை போல் அங்கே எல்லோரும் ராமனை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய புதையலை எல்லாரும் எப்படி பாதுகாப்பா அப்படி பாதுகாக்கிறா. அவளை மீறி அவளை தொடவே முடியாது ராமலக்ஷ்மணால். இந்த ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் விபீஷன் இவா 4 பேரே போகிறோம். நம்மளெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாழ்ந்தார்கள்லாம் சும்மா வாழ்ந்த படைகள்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துருந்தாலே போகிறோம். அப்படி பராக்கிரமத்தோட தயார் நிலையில் இருக்கா. நிதி நோக்குவாரை போலே வானரப்படை மொத்தமும் ராமபிரானை நோக்கி கொண்டிருக்கிறது, அவன் மேலே கையே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலாம். நல்ல வேளையாக ராமனுக்கு ஜெய கோஷம் போட்டதை சொல்லலை ராவணன்ட்ட. ஏன்னா தலை தப்பிக்காதுன்னு தெரியுமா. இங்கே நந்தகோபன் திருமாளிகையில் கண்ணனை ஒரு புதையல் மாதிரி பாதுகாக்கிறா. நேர போய் புதையலை தொற்ற முடியுமோ, ததியரை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதை விளக்க வந்த பாசுரம் தான் இது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. நந்தகோபருடைய திருமாளிகை வாசல்ல ஒருத்தர், உள்கதவுல ஒருத்தர், 2 பேர் இருக்காளாம். கோயில் காப்பான் வாசல் காப்பான். அங்கே எப்படி இருக்காளாம், தோரண வாயில் காப்பானே. தோரணமெல்லாம் கட்டியிருக்கான். எப்படி இருந்தான் அந்த தோரணம் கட்டினது, பட்டாபிஷேகத்துக்கு ராமருக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு அயோத்தி வாசிகளுக்கெல்லாம் சந்தோஷத்தில் தலகால் புரியலையாம். இந்த மணி முத்து பவழமெல்லாம் அப்படியே ரோட்டில் வாரி இறக்கிறாளாம். ஏன்னா ராமபிரான் அது மேலே திருவடி வச்சு நடந்து வரணுமா, அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா. பதாகாபிகி வரார்காபிகி வஜைச்ச சமலங்கிருதாம் பதாகாபிகி வரார்காபிகி. ராஜபாட்டை முழுசும் அந்த ஏரியா அந்த பிரதேசம் முழுக்க என்ன பண்ணுறாளாம், பதாகைகள் கொடிகள் தோரணங்கள் எல்லாத்தாலையும் அலங்காரம் பண்ணுறாளாம். அப்படி இருந்துதான் கொடி தோன்றும் தோரண வாயில். சரி, வாயில் காப்பான்ட்டு போய் என்ன கேட்குறாளாம், இந்த அயர் சிறுமிகள்லாம் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு கேட்ட உடனே இந்த வாயில் காப்பானுக்கு ரொம்ப கோபம் வந்து விடுத்தான். இது என்ன அர்த்தராத்திரியில் வந்து இந்த ஆத்து கதவெல்லாம் தட்டுற இல்லைங்க, இது என்ன திரேதா யுகம் நினச்சின்ட்டேலா, இது ராமாவதாரம் இல்லை கிருஷ்ணாவதாரம் இருக்கிற இடம், கிருஷ்ணன் அவதரித்த யுகம் இது துவாபர யுகம். ராமபிரான் அவதரித்த திரேதா யுகம் இல்லை. அங்கே 4 ஆண் புலிகள், இங்கே இருக்கிறவா கிருஷ்ணனும் பலராமனும் சிறுவர்கள் அம்மா தெரியுமா. அங்கே அப்பா எப்படிப்பட்டவர், தேவர்களுக்கே யுத்தத்துக்கு போய் ஒத்தாசை பண்ணுற தசரத சக்கரவர்த்தி. எங்கள் நந்தகோபர் எப்படி தெரியுமோ, ரொம்ப சாதுவான நந்தகோபர். அது திரு அயோத்தி, இது திரு ஆய்ப்பாடி. இடம் தெரியாமல் வந்துட்டேலா, இது ஆய்ப்பாடி. இங்கே இருக்கிறவன் கிருஷ்ணன் ராமன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவெல்லாம் என்ன சொல்கிறாளா, நாங்கள்லாம் சிறுமியரப்பா, நாங்கள்லாம் சின்னவா. கண்ணன் எப்படி சின்னவனோ அவனுக்கு ஒத்தாப்பில் விளையாடுற பருவத்தில் தான் நாங்களும் இருக்கோம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜனலக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகி தம்சேயம் அசிதேக்ஷனான். திருவடி சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஒத்த வயது ஒத்த பருவம் ஒத்த குடிப்பிறப்பு அப்படின்னு ராமனையும் சீதா பிராட்டியும் திருவடி சொன்னார். அந்த மாதிரி துல்லியசீல வயோ விருத்தாம், நாங்களும் கண்ணனோட ஒத்த வயதுடையவர்கள் தான்ப்பா வந்திருக்கோம். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன். மாயன் யார், மாயனாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனுக்கும் ராமபிரானுக்கும் நட்பு உறுதியாயிடுறது. 2 பேரும் அக்னியை வலம் வராலாம்.
ரொம்ப மாறாத நட்பு அப்படின்னு மனசில் 2 பேருக்கும் அப்படியே ஆழமாக பதிஞ்சுட்டா. சுக்ரீவ மகாராஜருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ராமபிரானே நீர் என் மனத்துக்கு உகந்த நண்பனாகி விட்டீர், இனிமே நான் உங்களோடைய தான் இருப்பேன் எப்பயும் அப்படின்றானா. ராமர் என்ன சொல்கிறாரா, நீ எனக்கு மனத்துக்கு உகந்த நண்பன், நீ எனக்கு இனிமே உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம், அதனால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை போக்கிறதுக்கு நான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சுக்ரீவன்கிட்ட சொன்னாராம். இன்னும் சுக்ரீவன் என்ன பண்ணானான் தெரியுமா, ரொம்ப மலர்கள் கிளைகள் எல்லாம் நிறையா இருக்கிற ஒரு ஆச்சா மர கிளையை ஒடிச்சாராம். அதை தரையில் பரப்பி ஆசனம் மாதிரி போட்டுட்டு ராமனோட உட்காந்தானா சுக்ரீவன். பக்கத்திலே லக்ஷ்மணார்வாள் இளைய பெருமாள் நிற்கிறார், அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்கலையாம். இதை திருவடியான அனுமார் பார்த்துட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், பக்கத்தில் இருந்த ஒரு சந்தன மரத்தை ஒடிச்சு அதை ஒரு ஆசனம் மாதிரி போட்டு இளைய பெருமாளை உட்காத்தி வச்சாராம். இதை பெருமாள் பார்த்துட்டே இருந்தாராம். இதை மனசில் வச்சுட்டாராம். வாலி வதத்துக்கு தயாராக சொல்லிட்டாராம், நாளைக்கு போய் நீ கிஷ்கிந்தையில் போய் வாலியை கூப்பிடு, யுத்தத்துக்கு கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பராக்கிரமத்து மேலே சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வர மாதிரி எல்லாம் பண்ணாராம். அந்த ஒரே அம்பினாலே 7 மரங்களையும் துளைத்தது. துந்துபினோட உடலை அந்த இடது திருவடி கட்டை விரலால் தூக்கி எறிஞ்சது எல்லாம் காமிச்ச உடனே சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்துட்டான். வாலியை கண்டிப்பாக கொண்டுடுவார் பெருமாள் அப்படின்னு. சரி, வாலி வதம் நான் பண்ணுறேன், நீ போய் வாலியை சண்டைக்கு கூப்பிடுனாராம். வாலியை மறுநாள் கிஷ்கிந்தையில் போய் சுக்ரீவன் சண்டைக்கு கூப்பிடுறானா, நீ வாலியை சண்டைக்கு மட்டும் கூப்பிடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் கண்ணு முன்னாடியே வாலி வதத்தை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுப்புகிறார். போனால் கொஞ்ச நேரத்தில் வாலிட்டு அடியான அடி வாங்கிட்டு சரீரம் முழுக்க ரத்தம் தோய்ந்து அப்படியே ஓடி வரானா சுக்ரீவன். ராமரை பார்த்து சொல்கிறாராம், நண்பனே நான் அன்றைக்கே உங்ககிட்ட கேட்டேனே, என்னால் வாலி வதம் பண்ண முடியாதுன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே, என்னை ஏன் இப்படி அடி வாங்க வச்ச அப்படின்னு கேட்டபோது பெருமாள் மனசுக்குள்ளே சிரிச்சுண்டாராம். என்ன சொன்னாரா, பா நீயும் வாலியும் நடை உடை பாவனைகள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கேலேப்பா, அதனால் நீ யார் வாலி யார் சுக்ரீவன்னு தெரியலப்பா, அதனால் நான் பாட்டுக்கு நீ என்கிட்ட நண்பன்னு வந்து கையை கொடுத்து அக்னி சாட்சியாக நண்பனாகி விட்டாய், யாருன்னு தெரியாமல் நான் யாரையாவது மாற்றி அடிச்சிட்டேன்னா விபரீதமாயிடுமே. त्वयि वीरे विपन्नेगी अज्ञानालाकवान्मया मौढ्यं च मम बाल्यं சக்யாபிதம் ஸ்யாதரீஸ்வர. அப்புறம் நான் தப்பு காரியம் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால் ஒன்று பண்ணு நண்பனே. சுக்ரீவா நீ என்ன தெரியுமா பண்ணுற, நீ வந்து யுத்தத்தில் 2 பேரும் தூரத்துலேருந்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்கேள், ஒரே மாதிரி ஆடை, ஒரே மாதிரி நடை உடை பாவனைகள், ஆடை அணிகலன்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அந்த கையை சுழற்றுறது கூட ஒரே மாதிரி இருக்குது அந்த யுத்தத்தில், அதனால் ஒரு விசேஷ அடையாளம் ஏதாவது உனக்கு போட்டுக்கோயேன், விசேஷ அடையாளம் ஏதாவது உனக்கு காமிச்சிக்கோயேன், அப்படி காமிச்சா சௌரியமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவரே என்ன பண்ணுறாராம், லக்ஷ்மணா இங்கே வா அப்படின்னு இளைய பெருமாளை கூப்பிடுறாரா. இங்கே இந்த கஜ புஷ்பங்கள்லாம் எவ்வளோ கவர்ச்சிகரமாக மலர்ந்துருக்கு பாரு, இந்த கொடியை அப்படியே பறித்து சுக்ரீவன் கழுத்தில் போட்டால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இதை போட்டுருக்கிறவன் சுக்ரீவன்னு தெரியும். கஜ புஷ்பி மிமாம் புல்ல முத்பாட்டிய சுபலக்ஷணாம் குரு லக்ஷ்மண கண்டேசிய சுக்ரீவசிய மகாத்மனக. இந்த மாலையை லக்ஷ்மணன் உன் கழுத்தில் போடுவார். இந்த கஜபுஷ்ப மலர்களான கொடியை எடுத்து போடுற உடனே எங்கே இருந்தாலும் நீ தனியாக தெரியவ சுக்ரீவா நண்பனே, இன்னும் ஒரு முகூர்த்தத்தில் திருப்பி போய் வாலியை கூப்பிடு, வாலி வதம் நடந்து கொடுத்துன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரான். சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடி மாலை போட்டுக்கணுமே சொல்லிட்டார் இல்லையா பெருமாள். கஜ புஷ்ப மாலையை இளைய பெருமாள் அந்த கஜ புஷ்பங்கள் மலர்ந்த கொடியை அப்படியே புஷ்பத்தோடு எடுத்து சுக்ரீவன் கழுத்தில் போடுறதுக்கு உடனே சுக்ரீவன் தலைக்கு குனிஞ்சினானான். எப்படி அன்னைக்கு என்ன பண்ணாரா, நட்பு உறுதி செய்யப்பட்டவுடன் இளைய பெருமாளுக்கு ஆசனம் கொடுக்கல, ராமருக்கு மட்டும் ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு பாகவத அபச்சாரம் பட்டார் இல்லையா, பரம பாகவதனாச்சே இளைய பெருமாள். அந்த அபச்சாரத்தை பெருமாளே போக்கினாராம். எப்படி போக்கினாராம், லக்ஷ்மணோ கஜ புஷ்பீம் தாம் தஸ்ய கண்டே விசர்ஜயத்து. சுக்ரீவன் கழுத்தில் இளைய பெருமாளை வச்சு போட சொன்னாராம். ஒருத்தர் மாலை போட்டால் அந்த மாலையை வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவர் முன்னாடி போய் தலையை குனியணும் இல்லையா. சுக்ரீவன் கையை கூப்பிட்டு தலையை குனிஞ்சானா, இளைய பெருமாள் மாலையை போட்டு விட்டாராம். பாகவத அபச்சாரம் பெய்டுத்து. மாயன் மணிவண்ணன், எப்படிப்பட்ட மணிவண்ணனாம், அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகா, எப்படிப்பட்ட அழகுன்னு முதல்லையே பாலகாண்டத்தில் நாரதர் வால்மீகி கிட்ட சொல்கிறார்.
நீலரத்னம் போலே இருப்பான். அப்படி இருப்பாரா ராமர். அந்த அழகு எப்படி இருக்குன்னா, அந்த சாமுத்திரிகா லட்சணத்தைப்படி அங்கங்கள் எல்லாம் எப்படி எங்கெங்கே என்னென்ன அளவுகள் இருக்க வேண்டுமா அப்படி இருக்கும். அப்புறம் இந்த பச்சை கலரும் நீல கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ரத்ன கலரில் ஜொலிப்பான் ராமன். சம விபக்தாங்கக ஸ்னிக்த வர்ண பிரதாபவான். சம விபக்தாங்கக ஸ்னிக்த வர்ண பிரதாபவான் மணிவண்ணன். இந்த அயோத்தியா காண்டத்தில் சிங்கிபேரபுரத்தில் ஒரு நாள் தங்கரார் பெருமாளும் பிராட்டியுமா சயனிச்சுருக்கா. ராத்திரி வெறுந்தரையில் படுத்துட்டுருக்கான். அரண்மனையில் ஹம்சதுண்டிகா மஞ்சத்தில் சயனிச்சிருக்கிற வேண்டிய பெருமாளும் பிராட்டியும் இப்படி இங்கே சயனிச்சுருக்காளே அப்படின்னு இளைய பெருமாளுக்கு கண்ணில் ஜலம் வந்துடுத்தான். அப்படியே அவளை பார்த்துட்டு கையை கட்டி நிற்கிறாராம். குகப்பெருமாள் பார்த்தாராம், பரதன் நாட்டை வாங்கிட்டான்னு சொல்கிறாளே எல்லாரும், அப்போ இவனும் அதே தம்பி தானே, இவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்குமோ அப்படின்னு தோணிட்டு ஒரு நிமிஷம். அதனால் என்ன சொல்கிறாரா இளைய பெருமாளை பார்த்து, உங்களுக்கும் அந்த புல்லால் ஆன படுக்கையே போட்டிருக்கேன், நீங்களும் படுத்துக்கோங்க இந்த தரையில். நாங்களும் எங்களோட பரிவாரங்களும் சேர்ந்து நல்லபடியாக முழிச்சுண்டு ராத்திரி முழுக்க முழிச்சுண்டு ராமனை பாதுகாப்போம். ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணிகி சர்வதோ ஞாதிபிசக ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணிகி. வில்லும் அம்புமாய் சுற்றி காவல் காப்போம் அப்படின்னு சொன்னானா. அப்போ குகப்பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் இருக்கே, அவளுக்கெல்லாம் தன்னுடைய தலைவன் மேலேயே சந்தேகமா. ஏன்னா நம்ம தலைவர் சாதாரண தலைவர் இல்லை, எப்பொழுதுமே காட்டிலேயே சுற்றின்னு இருக்கிறவர், ஒரு வேடுவன். அதனால் அவர் முரட்டுத்தனமான சுபாவம் உள்ளவர். அவருக்கு வேறு ஏதாவது எண்ணம் தோன்றுமோ ராமபிரானை பார்த்து அப்படின்னு பரதனோட சேர்ந்து நம்மளும் ஏதாவது பண்ணலான்னு ஏதாவது தோணுமோன்னு தோணி போச்சான் அவளுக்கு. அதனால என்ன பண்ணுவாளாம், குகப்பெருமாள் இளைய பெருமாளை அதிசங்கை பண்ண குகப்பெருமாளை அதிசங்கை பண்ணிற்றே அவனது பரிஜனம் ஒரு நாள் முகத்தில் விழித்தவர்களை வடிவழகு படுத்தும் பாடன்றோ இது. குகப்பெருமாள் எம்பெருமானுடைய வடிவழகை பார்த்து அந்த வடிவழகை அவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு விளைவை உண்டு பண்ணதான். இந்த வடிவழகுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதே, நன்னா இருக்கணுமே. அதனால் என்ன பண்ணுறாராம், அந்த பரிவு குகப்பெருமாள் இளைய பெருமாளை அதிசங்கை பண்ண சந்தேகப்படுறாராம். இந்த குகப்பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாளாம், குகப்பெருமாளை சந்தேகப்படுறாளா. ஒரு நாள் முகத்தில் விழித்தவர்களை வடிவழகு பழுத்தும் பாடு மணிவண்ணன். குகப்பெருமாள் இளைய பெருமாளை அதிசங்கை பண்ண குகப்பெருமாளை அதிசங்கை பண்ணிற்றே அவரது பரிஜனம் ஒரு நாள் முகத்தில் விழித்தவர்களை ராமனுடைய வடிவழகு படுத்தும் பாடு மணிவண்ணன். நென்னலே வாயின இருந்தான், நேற்றுக்கே சொல்லிட்டான் அப்படிங்கிறா இந்த ஆண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் அந்த வாயில் காப்பான்ட்ட. நேற்றுக்கே வர சொல்லிட்டார் எங்களை, வந்துருங்கோ என்னுடைய திருமாளிகைக்கு வந்துருங்கோன்னு சொல்லிட்டார். நீங்கள் தானே சொன்னால் இப்போ ராமனா அவதாரம் பண்ணவன் தான் இப்போ கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கான். ராமர் எப்படிப்பட்டவர் தெரியுமோ, 2 வார்த்தை பேச மாட்டார். ராமோத்விர்ணாபிபாஷதே இப்படி அவர்கிட்ட கேட்குறாராம் வாயில் காப்பான்ட்ட. நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா, கிருஷ்ணனை பார்த்து அவனுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு தான் வந்திருக்கோம், அதனால் கதவை திறந்து விடணும் அப்படின்னு கேட்குறாளாம். தூயோமாய் வந்தோம். எப்படி வந்திருக்கோம் தெரியுமா, தூயோமாய் வந்தோம். நாங்கள் தூயோமாய் வந்திருக்கோம். என்ன தூய்மை, தீர்த்தா மாட்டிட்டு வந்திருக்காளா? அப்படி இல்லையா, தூயோமாய் வந்தோன்னா ரக்ஷகனுக்கு அந்த ரக்ஷகன்கிட்ட எதுக்கு வந்திருக்காளா, ரக்ஷணத்தை வேண்டி வந்திருக்காளா. யாரை மாதிரி, விபீஷணன் மாதிரி. விபீஷணனை சேர்த்துக்கூடான்னு பெரிய விவாதம் நடந்துட்டுருக்கு. வானர முதலிகள்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கா. அப்போ எம்பெருமான் சொன்னானா, பிரணாதச்ச மகாநேஷ ததோஸ்ய பயமாகதம். இவன் ரக்ஷணத்தை வேண்டி வந்திருக்கிறான், அண்ணன் துரத்தி விட்டான், அந்த பயத்தில் வந்திருக்கான். நம்மள்கிட்ட அவன் தன்னுடைய ரக்ஷணத்தை பிரார்த்திச்சு வந்திருக்கான், வேற எதுவும் கேட்டுன்னு வரல. அதனால் இவன் நம்மளோட சேர்த்துக்கப்பட வேண்டியவனே, ரக்ஷணத்தை வேண்டி வந்திருக்கிறான். தூயோமாய் வந்தோம். அந்த ராவணனால் துரத்தப்பட்டானே விபீஷணன், அவன் அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு முன்னாடியே நான் அந்த கரைக்கு போயிருக்கணும். இவனை விட்டுட்டு அவனை இவ்வளோ நேரம் காக்க வச்சு இந்த கரை வரைக்கும் அவனை வரவழைச்சிட்டேனே, நான் போக வேண்டியிருக்க அவன் வந்தானே. தூயோமாய் வந்தோம். சரி, சமுதிரத்தை தாண்டி தானே வந்தான், ஒரு முழுக்கு போட்டு வரப்படாதோ? இந்த விபீஷணன் சரணாகதி பண்ண வந்திருக்கானே, ஒரு முழுக்கிட்டான் இல்லையே.
இந்த முழுக்கிட்டான் இல்லையே அப்படின்னா ராட்சசாலுக்கு முழுக்கிடணுன்ற அவசியமில்லை. சரணாகதிக்கு ரக்ஷணை அந்த அவன் நம்மளை ரட்சிக்க போகிறான்ற மனசில் ஒரு அந்த அத்தியாவசியம் வந்துவிட்டு அந்த தீர்மானம் வந்துவிடுது இல்லையா, அந்த தீர்மானம்தான் தூய்மை. தூயோமாய் வந்தோம் திக்குலபாம்சனம்னு சொன்ன உடனே கிளம்பிட்டானே. அவள் என்ன சொல்கிறா, ஜகாம முகூர்த்தேன எத்திர ராமசலக்ஷ்மணக. ஜகாம முகூர்த்தேனே, விரைவிலே வந்தான். எங்கே வந்தான்? வரவேண்டிய இடத்துக்கு வந்தான். லங்கையிலேருந்து எம்பெருமானுக்கு இருக்கிற இடத்துக்கு போனான்னு சொல்லணும். வால்மீகி பதம் போட்டிருக்கார். வந்தான், வரவேண்டிய இடத்திற்கு வந்தான், ரக்ஷணத்தை வேண்டி வந்தான், கைங்கரியத்தை வேண்டி வந்தான். தூயோமாய் வந்தோம், அதுதான் தூய்மை. சரி, நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். நேய நிலை கதவம் நீக்கு. விபீஷணாழ்வான் வந்தானே, நேர ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தானோ? அப்படி இல்லையா, அடியார்களை முன்னிட்டு தான் எம்பெருமானோட சம்பந்தத்தை நம்ம நாடணுமா. அதனால் என்ன பண்ணானா, ஆகாசத்துலேயே நின்றுட்டானா. 4 ராட்சசாலும் கூட வந்தாளா, எல்லாரோட நின்றுட்டு அங்கேருந்து பெருங்குரல் எடுத்து கத்துறானா. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதி மாம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம். வானர முதலிகளே, நீங்கள் போய் பெருமாள்கிட்ட சொல்லுங்கோ, விபீஷணன் வந்திருக்க, ராவணனோட தம்பி வந்திருக்க. நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நானே அவர்கிட்ட போகக்கூடாது, நீங்கள் போய் சொல்லுங்கோ. நிவேதயதமாம் க்ஷிப்ரம், சீக்கிரம் போய் சொல்லுங்கோ. நேய நிலை கதவம் நீக்கு. நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிங்கோ, விண்ணப்பிங்கோ, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ, அடியேன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்றானே. இப்படி நேய நிலை கதவம் நீக்கு, எம்பெருமானை ததியரை முன்னிட்டு கொண்டே அணுக வேண்டும் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களை வச்சு அனுபவித்தோம். நாளைக்கு 17வது பாசுரத்தை வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.